சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் குறித்து பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை மீது கவிஞர் ஸ்நேகன் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். சகோதரி நிர்வாணமாக அழைத்து வரப்பட்டது செயலர் என்றால் மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? எங்கள் வீராங்கனைக்கு பாதுகாப்பு இல்லை என்ற போது உங்கள் செயலர் இப்படி இருந்தால் மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? உட்கார்ந்துட்டு சொல்றான், ஏன் டாவ் பத்தி பேசுற? நான் சொல்றான், பாண்டுராமனுக்கு பிடித்த பூ தாமரை பூவா, நியாயமானதுதான். ஆனா பாட்டாளிகளுக்கு பிடிக்காத பூ தாமரை பூதாண்டா. அண்ணன் அண்ணாமலை அவர்கள அன்னைன்னு சொல்றது ஒரு 3 நாள் வரைக்கும் நியாயம் நினைச்சு ஒரு மரியாதை அது பச்சை இலையை போட்டா கூட பண்போட பின்னாடி வரும். அது உண்ட வீட்டுக்கு 2 பண்ணையே தன் குட்டிகளுக்கு சரியாக பால் கொடுக்கும், தன் வீடு தேடி வரும். யார் இதமாக இருந்து ஆட்டுக்குட்டிக்கு தெரியும். நிச்சயமாக அடுத்த வீட்டிலாம் தாவி பார்க்காது, அது திருப்பி வீசியும் எடுக்காது, அது அடுத்தவங்களை போட்டு விடாது, அது அடுத்தவங்களை குறை சொல்லாது. அதனால இன்று முதல் அண்ணன் அண்ணாமலை அவர்களே ஆட்டுக்குட்டி என்று சொல்வதை நாங்கள் விட்டுவிடுகிறோம். எங்கள் தலைவரை அவர் விமர்சனம் செய்கிறார். என்ன விமர்சனம் செய்யறாருன்னா, மூளை நல்லா இருக்கான்னு போய் டெஸ்ட் பண்ணி கேட்கிறார். இல்லை, உங்களுடைய சிந்தனை நமக்கு மூளை இல்லையே என்பதற்காக இந்த வார்த்தை சொன்னீர்களா, அல்லது நீங்கள் படித்த 20,000 புத்தகத்தில் மூளையை பற்றி ஒரு புத்தகம் கூட இல்லையா? நாங்க கேட்கிறோம். ஆனா ஒரே ஒரு விஷயம், மூளையை பற்றி பேசுறது உங்க மூளை இருக்கணும் இல்லையா? மூளையை பற்றி பேசுறவங்களுக்கு மூளை இருக்கணும் இல்லையா? அப்ப யாரு பேசணும்னு ஒரு அருகதை இருக்குல்ல. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.